நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடத்தோட கடைசி மாதமாக இருக்கக்கூடிய பங்குனி மாதத்துக்கு உண்டான பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தோட சோபக்கிருது வருடம் அப்படிங்கிறது முடியுது. அதன் பிறகு குரோதி வருடம் அப்படிங்கிறது வரப்போகுது. அதுக்கு தமிழ் புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது நம்ம தனியாக போடுவோம். இந்த வீடியோவில் இந்த பங்குனியோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த பங்குனி மாதம் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குது, நினச்சது நிறைவேறுமா, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணாபுண்ணான்னு இருக்குது. இது எப்படி சொல்கிறது, இதனால் பலர் பயப்படணும். சில பேருக்கு என்னடா இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஆனால் அதையும் தாண்டி உங்களோட ராசிக்கு என்னென்ன நன்மைகள் வரப்போகுது, என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடணும். சூரியன் மீன ராசியில் ராகுவோடு சேர்ந்து கூடியிருக்காரு. பார்த்துங்க, ராகுவும் சூரியனும் கூட்டணி. அதேமாரி மாத தொடக்கத்தில் பங்குனி 1ஆம் தேதியே செவ்வாய் கும்பராசிக்கு போய் சனியோட சேர்றாரு, பகை கிரகங்களோட சேர்க்கை. இது ஒரு பக்கம். அடுத்து புதன் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் நீசத்தில் இருக்கார். 13ஆம் தேதி புதனும் வக்கரமாகி சுத்தமாக வலிமையிலேருந்து போகிறாரு. இப்படி இந்த 3 கட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதோட சுக்கிர பகவான் கும்பராசியில் இருந்துட்டு 19ஆம் தேதி மீனராசிக்கு போய் அவரும் ராகுவோட சேர்றாரு. குரு பகவான் மேச ராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசியில் செவ்வாயும் சனியும் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த கிரக அமைப்புகள், இந்த பகை கிரகங்களோட சேர்க்கை, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதத்துக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் புதன் ராசிக்கு 7வது வீட்டில் நீசம் அடைஞ்சு வலிமை இழந்து போயிருக்காரு. அதோட 13ஆம் தேதி அன்னைக்கு அவர் வக்கரம் அடைகிறார். சுத்தமாக ராசி அதிபதிக்கு பலம் அப்படிங்கிறது போயிடுச்சு. அப்போ இந்த சூழலில் பார்த்திங்கன்னா ராசிக்கு 7வது இடத்துல ராசி அதிபதி நீசம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது கொடிகட்டி பறக்கும். எதை எடுத்தாலும் குடும்பத்தில் கலகம்தான். கடுமையாக முயற்சி செஞ்சோம், எந்த வேலையும் நடக்கலையே. அதுமாதிரி வேலை செய்கிற இடத்துல கடுமையாக மாடு மாரி உழைக்கிறேன், ஆனால் பெருசாக பலன் ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லாமல் ஓபி அடிச்சுக்கிட்டு ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் மேல் மட்டத்தில் உள்ளவனை காக்கா பிடிச்சிக்கிட்டு 10 ரூபா சம்பளம் கூட வாங்குறான். நான் 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தப்போ 8,000 வாங்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி 20,000 வாங்குறான். நான் இன்னும் 5,000லேயே கிடக்கிறேனே, எனக்கு அப்புறம் வந்தவங்களாம் எனக்கு சீனியராக போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான சலிப்பு இருக்கும். சில பேருக்கு வேலையை மாற்றிடுவோமா, வேறு ஏதாவது ஊருக்கு போய் பொழைப்போமா, இங்கேருந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புத்தி தடுமாறக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறதும் இருக்கும். கொஞ்சம் நிதானம், பொறுமை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ரொம்ப 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 அவசியம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, 2 பகை கிரக கூட்டணி இருக்குது. அதாவது மாதத்தோட முதல் நாள்லேயே கும்பராசியில் செவ்வாய் சனி கூட்டணி இருக்குது, ராசிக்கு 6வது வீட்டில். இந்த முரண்பாடான சேர்க்கை தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் எதிர்பாராத அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதுமாரி உடன்பிறப்புகள், அண்ணன் தம்பி பங்காளிகள் வகையில் கொஞ்சம் சின்ன சின்ன பிணக்குகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ கூடுமான வரைக்கும் அண்ணன் தம்பி பிரச்சனை வச்சு விடாது, அண்ணன் தம்பிகிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சு விடாது. பங்காளிகள் வகையில் யாருக்காக கொடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா வாங்கியிருந்தால் கொடுத்துருங்க. கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் கேட்க வேண்டாம், அப்புறம் பேசிக்கோன்னு விட்டுடுங்க. தேவையில்லாத சும்மா போட்டு வல்லடி வழக்கு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது மாதிரி ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் சொத்து இருக்குது, அண்ணன் தம்பி உள்ளே பாகம் போட்டுக்கலான்னு இருக்கோம், இல்லைன்னா பங்காளிங்க உள்ளே பிரிச்சுக்கலான்னு இருக்கோம். இப்படி ஏதாவது யோசனை இருந்ததுன்னா கூட அதை தள்ளி போட்டுருங்க. இப்போ போய் என்ன நம்ம பாகம் பிரிக்க போனோம்னா எனக்கு அவன் முன்னாடி வேணும்பா, அவன் எனக்கு பின்னாடி வேணும்பா, இது தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்கும். அதனால் கவனமாக இருந்துங்க. அதுமாரி பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பொருளை விற்றுருவோண்டா போடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன காசே வர மாட்டேங்குது, அப்புறம் என்ன கடனாக வாங்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பூர்வீக சொத்து இருக்கும், அதை ஒரு பங்கை கூறு போட்டு கொஞ்சம் விற்று போடுவோம். மீதி ஏதாவது அப்புறம் பேசிக்கும் எதாக இருந்தாலும், இல்லைன்னா ஒரு பிளாட் வாங்கி போட்டிருக்கேன் விற்று போடுவோம், இல்லைன்னா நகை ஒன்று அடவில் வச்சுருக்கேன் அதை எடுத்துகிட்டு விற்று அது ஏதாவது செலவு பார்ப்போம். இந்த மாதிரியெல்லாம் யோசனை வரும். அப்போ நாம் இந்த மாதிரி நேரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்காமல் எது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நல்லது. அதுமாரி சொத்துக்கிட்டு வாங்கணும் அப்படின்னா பத்திரங்களை கொஞ்சம் 1க்கு 4 தடவை சரி பார்த்துங்க. முடிஞ்சால் ஒரு வக்கீல்கிட்ட கூட கொண்டு போய் கலந்து ஆலோசிச்சுக்கிறது நல்லது. இதுக்கு பெரிய பரிகாரம் என்ன அப்படின்னா, சனிக்கவசம் பாடி சனிக்கிழமையில் சனி பகவானை வணங்குறது தான். இது செஞ்சிட்டாலே ஓரளவுக்கு பெரிய அளவில் பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி இருக்கார். மிக அற்புதமான இடம் தான். செவ்வாய் போய் கூடியிருக்கிறதால தான் அது சரியில்லாத இடமா இருக்குது. மற்றபடி நல்ல இடம்தான். சனி பிரச்சனைகள் வரக்கூடிய எதிரிகளை கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே எதிரிகளோட கை மேலோங்கிற மாதிரி தெரியும். ஆனால் கடைசியாக அடிச்சிடுவார், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதேமாரி ராசிக்கு அதிபதியான புதன் மீனத்தில் 13ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். ஏற்கனவே நீசம், இப்போ வக்கரம். ராசிக்கும் தொழில்ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கிற புதன் வலிமை இழக்கிறாரு. அப்படிங்கும்போது தொழில் ரீதியாக புது முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம்.
எது வந்தாலும் பார்த்துக்குவோம். இந்த நேரத்தில் போய் புது முதலீடு போடக்கூடாது. புதுசாக ஒரு கூட்டாளியை சேர்க்கக்கூடாது. இருக்கிற கூட்டாளியை விலைக்கு வைக்கிறேன், செய்யக்கூடாது. அதுமாரி வேலைக்கு ஒரு ஆள் சேர்க்குறேன், வேண்டாம். பழைய ஆளை ஒருத்தனை வேலையை விட்டு எடுக்கிறேன், வேண்டாம். இல்லை ஏதாவது வங்கியில் கடன் வாங்கி லோனுக்குன்னு வாங்கி எக்ஸ்ட்ரா ஏதாவது பொருள் உபகரணம் வாங்குகிறேன், எதுவும் வேண்டாம். தொழிலில் 10 ரூபா கிடைக்குதா, அந்த 10ங்கிறது 9 8 குறைஞ்சாலும் பரவாயில்ல. இந்த மாதத்தில் எந்த முக்கிய முடிவும் தொழில் ரீதியாக எடுக்கவே கூடாது. 2 நாளைக்கு லீவு போட்டுட்டு கூட சும்மா படுத்து கிடங்க. ஏதாவது மனக்குழப்பமான நேரத்தில் வேலை செய்யாட்டியும் பரவாயில்ல, சாத்திவிட்டு எங்கேயாவது கோயில் குளம் போய் கும்பிட்டுட்டு வீட்டில் சாப்பிட்டு படுத்து தூங்கலாம். நம்ம இந்த நேரத்தில் ஏதாவது முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது. அதே நேரத்தில் கொஞ்சம் உற்சாகம் உங்களுக்கு குறைஞ்சும் கூட தான் இருக்கும். சூழல் அப்படிங்கிறதும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அப்படிங்கிறதால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. சரி, நல்லதே இல்லையா ஜோசியரே, இவ்வளோ கெடுதல் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பங்குனி 19ஆம் தேதி சுக்கிரன் மீனராசிக்கு போகிறார். அவரோட உச்ச வீடு இது. அங்கே ஏற்கனவே புதனும் அங்கே போடுவார், சூரியனும் அங்கே போடுவார். அப்போ புத சுக்கிரா யோகம் அப்படிங்கிறது உருவாகுது, புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதும் உருவாகுது. ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் உச்சமடைகிறாரு அப்படிங்கிறது ஒரு பொற்காலம். 19ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறதே ஒர்க் அவுட் ஆக போகுது. அதே நேரத்தில் இந்த 19 நாள் கொடுத்த பிரச்சனையை 2 நாளில் சரி பண்ணிடுவார். எல்லா பிரச்சனையும் 2 நாளில் சரி பண்ணிவிடலாம். எதை தொட்டாலும் அதில் 10 ரூபா நமக்கு லாபம் தான். லாபத்துக்கு குறைச்சல் அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை கிடையாது. சொத்துக்களால் மேன்மை, சொந்தங்களால் மேன்மை, இதுக்கு மேலே தான். நான் ஏற்கனவே சொன்னால பூர்வீக சொத்தை பாகம் போகிறது வரதெல்லாம் வச்சே கூடாதுன்னு. ஏன்னா இங்கே செவ்வாசனி கூட்டு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இருந்தாலும் கூட இந்த புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது அதை சரி பண்ணிடும் ஓரளவுக்கு. அப்போ 19ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எதாக இருந்தாலும் பேசுகிறதுனா பேசிக்கலாம். அதுமாரி உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மேலதிகாரிகள் மட்டத்தில் நமக்கு நல்ல ஆதரவு இருக்கும். நம்மளை புரிஞ்சுப்பாங்க. இவன் தான் வேலை செய்கிறான், இவனை போய் நம்ம இவ்வளோ நாள் தப்பாக நினச்சிட்டேமேப்பா, இவெல்லாம் நம்ம நல்லவன் நினச்சவனா ஓப்பி அடிச்சு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதுமாதிரி செய்தொழிலையும் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது கூடுதல். 19ஆம் தேதிக்கு மேலே பொன் பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம், வரன் பார்க்கலாம், எது வேணாலும் செய்யலாம். எதை தொட்டாலும் அது நல்லபடியாக தான் நடக்கும். அதுமாரி இந்த புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறதால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு. நிறைய திறமை இருக்குது, எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. ஒரு வாய்ப்பு வர்ற மாதிரி வருது, கடைசி நேரத்தில் எவனாவது தட்டி விட்டுறான், இல்லை எப்படியாவது தட்டிக்கிட்டு போயிடுது. இப்படி புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கு கூட எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய இடத்துலேருந்து உங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்திங்க. அதோட பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகள் அப்படிங்கிறது செய்ய வேண்டாம். அரசியலில் இருக்கேன், ஒரு வேறு கட்சிக்கு போகலான்னு இருக்கேன், இல்லை கட்சி மாறலான்னு இருக்கேன், எதாக இருந்தாலும் சரி அப்படியே செவனேன்னு உட்காந்துக்கிறது தான் நல்லது. இதுமாரி வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு, இடம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், தரகு கமிஷன் ஏஜென்சிஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்கும். அதேமாதிரி மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். புதாதித்ய யோகம் செயல்படுது இல்லையா, அதனால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான அந்த புரிந்துணர்வு நல்லாயிருக்கும். உங்களோட வாத்தியார் உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா நடத்துவாங்க, உங்களை வழி நடத்துவாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் செய்வீங்க. அதுமாரி நல்ல பிள்ளை அப்படின்னு பேர் எடுத்துடலாம் இந்த மாதத்தில். அது ஒரு அற்புதமான யோகம். ஆனால் சூரியன் ராகு கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, ராசிக்கு 7வது வீட்டில். அந்த ராகுவும் சூரியனும் போய் 7வது வீட்டில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு கொடுமையோட உச்சம். ஏன் அப்படின்னா இந்த 7வது இடம் அப்படிங்கிறது மனைவி ஸ்தானத்தை குறிக்கிறது. அங்கே போய் இந்த பகை கிரகம் சேருது அப்படிங்கிறப்ப மனைவிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர்னு முதுகு வலிக்குதும்பாங்க, அல்சர் வந்துற மாதிரி இருக்குது, சாப்பிட்டது செரிக்கல, சோறே திங்க முடியலம்பாங்க. இந்த மாதிரி மனைவிக்கு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட்டுத் தொழிலில் பிரிவினை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 2ஐயும் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு எடுத்துங்க. இது மாதிரி நண்பர்கள் வட்டத்தோட நேரம் செலவிடுறதை கூடுமான வரைக்கும் குறைச்சிங்க. இரவு நேரத்தில் வெளியில் எங்கேயும் தங்காதீங்க. இது மாதிரி கொஞ்சம் டூருக்கு சுற்றுறேன் போகிறேன், என்ன இப்போ வெயில் காலம் வந்துருச்சு, சில பேர் அப்படியே நண்பர்களோட எங்கேயா வெளில போகணுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பயணங்கள்லாம் இந்த மாதம் வேண்டாம், ஒத்தி வச்சுருங்க, அடுத்த மாதம் பேசிக்கலாம். மற்றபடி இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மாதமே தான் இருக்குது. பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஏதோ உங்களால் முடிஞ்சதை ஏழைப்பாளைகளுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு 10 ரூபா செலவு பண்ணுங்க. ஏதோ மாதத்தில் ஒரு 4 பேர்த்துக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற அளவுக்கு செஞ்சீங்கன்னாலே இந்த மாதம் நல்லாயிருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.